லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதில் ஆளுநர் மாளிகைக்கும் தொடர்பு, அரசியலை விட்டே விலக தயார், பாஜகவுக்கு விடுக்கப்பட்ட சவால், பட்டாசாய் வெடித்த ஹேமந்த் சோரன், அதிரும் ஜார்க்கண்ட் அரசியல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மாநிலத்தின் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனை சட்டவிரோதமாக சுரங்கங்கள் குத்தகைக்கு எடுத்ததாகவும் அதன் மூலமாக ஏராளமான தொகை சம்பாதித்ததாகவும் குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை கடந்த 2022ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்திருந்தது. இதையடுத்து அங்கு எதிர்க்கட்சியாக இருக்கும் பாஜக தொடர் போராட்டங்களை நடத்தி ஹேமந்த் சோரனுக்கு நெருக்கடி கொடுத்து வந்தது. ஒருபுறம் எதிர்க்கட்சிகளின் போராட்டங்கள் தீவிரமடைந்தது, மறுபுறம் அமலாக்கத்துறையும் தனது கெடுபிடியில் மிக தீவிரம் காட்டியது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் மேல் சம்மன்களை தொடர்ந்து அனுப்பியது. இவ்வாறு தொடர்ந்து 7 முறை சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. இதற்கிடையில் கடந்த ஜனவரி 20ஆம் தேதி அதிரடியாக ஹேமந்த் சோரன் வீட்டில் நுழைந்த அமலாக்கத்துறை அங்கேயே விசாரணையை தொடங்கியது. சுமார் 8 மணி நேர விசாரணைக்கு பின்னர் மீண்டும் 2 சம்மன்கள் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் சோரன் கடந்த 27ஆம் தேதி டெல்லி சென்று சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இதனை தெரிந்து கொண்ட அமலாக்கத்துறை டெல்லியிலேயே அவரை கைது செய்ய திட்டமிட்டுள்ளது. அதன்படி டெல்லியில் உள்ள அவரது வீட்டிற்கு விரைந்துள்ளது. ஆனால் டெல்லியில் அவர் தங்கியிருந்த வீட்டில் பணியாளர்களை தவிர யாரும் இல்லை. இதனால் ஏமாற்றமடைந்த அமலாக்கத்துறை உடனடியாக விமான நிலையங்களை உஷார்படுத்தியது. இதற்கிடையில் ஹேமந்த் சோரனை காணவில்லை, தலைமறைவாகிவிட்டார் என பாஜகவும் செய்திகளை பரப்பியது. ஆனால் விமான மார்க்கமாக செல்லாத ஹேமந்த் சோரன் கார் மூலமாகவே 1000 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து ஜார்க்கண்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்று நடந்தது குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்த ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை கைது செய்தது. இந்த நிலையில் இந்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான அடுத்த விசாரணையை வருகின்ற 12ஆம் தேதி நடத்துவதாக அறிவித்தது. இது ஒருபுறம் இருக்க, கடந்த 2ஆம் தேதி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் எம்எல்ஏக்கள் விமானம் மூலம் ஹைதராபாத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அதன் பின்னர் ஜார்க்கண்ட் முதல்வராக சம்பாய் சோரன் பதவியேற்றுள்ளார். அவர் பதவியேற்ற நிலையில் 5ஆம் தேதிக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டிருந்தார். இதன் காரணமாக ஜார்க்கண்ட் மாநிலமே மிகுந்த பரபரப்பாகியது. ஜார்க்கண்ட் சட்டசபையில் மொத்தம் 81 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். இதில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் எனில் 41 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. எனவே திட்டமிட்டபடி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்து வருகிறது. இதில் வாக்களிக்க சிறையில் இருக்கும் ஹேமந்த் சோரனுக்கு சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த நிலையில் வாக்கெடுப்பின் போது பேசிய ஹேமந்த் சோரன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் என் மீதான ஊழல் குற்றச்சாட்டை நிரூபியுங்கள், அப்படி நிரூபிக்கப்பட்டால் நான் அரசியலிலிருந்து விலகுகிறேன் என பாஜகவுக்கு அதிரடியாக சவால் விடுத்துள்ளார். அது மட்டுமின்றி ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜார்க்கண்ட் அரசை சீர்குலைக்க பாஜக முயல்கிறது எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் இந்த சதித்திட்டத்தின் பின்புலத்தில் ஆளுநர் மாளிகையும் இருக்கிறது எனவும், என்னை கைது செய்த நாள் தேசத்தின் கருப்பு நாள் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். அதன் பின்னர் நம்பிக்கை வாக்கெடுப்பின் இறுதியில் சம்பாய் சோரன் தலைமையிலான ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சி தனது பெரும்பான்மை பலத்தை நிரூபித்து வெற்றி பெற்றுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.